பொதுமக்கள் குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சர் கொடைக்கானலில் கோல்ஃப் விளையாட சென்றுவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக சாடியுள்ளார். உங்களை விட்டு போக முடியாது, நான் போயிருப்பேன். ஒரு விஷயம், இப்போ இந்த மாதிரி குடிக்க தண்ணி கிடையாது, விவசாயிகளுக்கு பாசனத்துக்கு தண்ணி கிடையாது. ஆனா ஒரு முதலமைச்சர் ஒரு கோட்டையில இருந்துகிட்டு இந்த சூழ்நிலையில ஒரு கோடை காலத்துல என்ன செய்யணும், ஒரு ஆய்வு செய்து உடனடியாக என்னென்ன மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுக்க வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமையா இல்லையா? அதாவது ரோம் நகரம் தீப்பத்தி எரியும் போது நீரோமன் என்ன பண்ணாலும் பிடில் வசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஊர் முதலமைச்சர் என்ன பண்றாரு, அங்க போய் கோல்ஃப் விளையாடுறாரு. கோல்ஃப் எப்படி இருக்கு பாருங்க. நாடு இந்த மாதிரி ஒரு அநியாயம் உலகத்திலே கிடையாது. நாடு கேடு கெட்டு போனா என்னன்ற அளவுக்கு போங்க, லீசரா இருங்க. ஆனா பிரச்சனை இல்லாம இருக்காங்க. பிரச்சனை இருக்கிற சூழ்நிலையில அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்குன்றது இந்த சிந்தனையில விட்டுட்டு அங்க போய் கோல்ஃப் விளையாடினா இது என்ன, வயிறு காஞ்சி எறியும் போது இவரு பாத்தீங்கன்னா அங்க கோல்ஃப் விளையாடிட்டு நீரோமன்ன பிடில் வச கதையை தான் பார்க்க முடியும். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? நீங்க 48 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 10 கொலைகள், 48 மணி நேரத்துல 10 கொலைகள். இன்னைக்கு வயது முதிர்ந்த நம்ம ஆவடியில பார்த்தா அவங்கள டார்கெட் பண்ணி பாவம் நகைக்காக 2 பேர் உயிரை போஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கஞ்சா, அபீனு, நர்காட்டிக் ட்ரக்ஸ், அப்புறம் ப்ரௌன் சுகரு, போதை, இப்படி எல்லா வஸ்தும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு சரளமா கிடைச்சி இன்னைக்கு ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா அங்கங்க கஞ்சா அடிச்சுட்டு போதை அடிச்சுட்டு எல்லாருக்கிட்டே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.